இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அனுபவங்களை பெறுகிறோம். எல்லாவிதமான அனுபவங்களும் நம்மை பக்குவப்படுத்துகின்றன. அதற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். பல நேரங்களில் நமது அன்றாட பணிகளை செய்வதிலேயே நம்மில் பலர் நேரத்தை செலவழிக்கிறோம். சில சமயங்களில் செய்த செயல்களையே மீண்டும் மீண்டும் செய்து வாழ்க்கை நமக்கு போரடித்து விட்டதாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட சமயங்களில் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக புத்தகங்கள் வாசிப்பது, கைவேலைப்பாடுகளை செய்வது, நமக்கு தெரியாத வேலைகளை கற்றுக்கொள்வது போன்ற செயல்களை செய்து நமது வாழ்க்கையில் பலவற்றை கற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம். இது போன்ற செயல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது தேவையில்லாத சிந்தனைகள் நம்மில் புகுவதை நாம் தவிர்க்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்வோம். புத்தகம் படித்த உடனே எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லும் சில நபர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். உண்மையிலேயே அவர்களுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வமில்லை என்பதுதான் உண்மை. நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு செய்யும் போது அது நமக்கு பிடித்தமானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு புத்தகம் வாசிப்பதை நமது பழக்கமாக்கிக் கொள்வோம். நாம் தினமும் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பல சமயங்களில் போரடிப்பதாக தோன்றும். ஆனால் நமக்கு பிடித்தமானவர்களிடமும் நமது நண்பர்களிடமும் தினமும் பேசுவது நமக்கு ஒரு நாளும் போரடிப்பதில்லை. ஆக நமக்கென கொடுக்கப்படும் வேலைகளை நாம் பிடித்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் நமது பணியின் வேகம் அதிகரிக்கும். நல்ல பழக்கங்களில் ஒன்றான புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நாம் அன்றாட வழக்கமாக்கிக் கொள்வோம். அதுதான் நமது வாழ்வின் முன்னேற்ற பாதைக்கு நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பல புத்தகங்கள் நம் நாட்டில் ஏராளமான அறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு புத்தகம் வாசித்து புதிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். வாழ்வில் வசந்தத்தை நோக்கி நமது பயணத்தை மேற்கொள்வோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கே அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறையில் ஒரு படுக்கை மட்டுமே இருந்தது. அதனை அறிந்த ராதாகிருஷ்ணன் 2 படுக்கைகளை போடச் சொன்னார். அவர் மனைவியை இழந்தவர், மேலும் தனியாக வந்திருக்கிறார், கூட நண்பர்கள் யாருமில்லை. அப்படி இருக்க 2 படுக்கைகள் ஏன் என்று எல்லோரும் குழப்பமடைந்தனர். இருந்தாலும் 2 படுக்கைகள் போடப்பட்டன. ஏற்பாடு செய்தவர்கள் ஆர்வ மிகுதியால் அறையை நோட்டம் விட்டனர். என்ன ஆச்சரியம்! ஒரு படுக்கை நிறைய நூல்கள் இருந்தன. நூல்கள்தான் எனது மனைவி, அவைதான் என்னுடன் படுக்கையில் இருக்கும் என்று புன்னகையோடு சொன்னாராம் டாக்டர் ராதாகிருஷ்ணன். எனவே நாமும் நமக்கு பிடித்தமான பல விஷயங்களை செய்து நமது வாழ்வை திருப்தியான மனநிலையோடு அமைத்துக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள்.
இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும்.
நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி
ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறிய சொற்களை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழவும், அவர் நம்மில் ஆற்றும் அற்புதங்களை உணர்ந்து கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே,
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். திருத்தூதர்கள் பிலிப்பு, சின்ன யாக்கோபு. கலிலேயா நாட்டிலுள்ள பெத்சாயிதா நகரில் பிறந்தார் திருத்தூதர் பிலிப்பு. ஆண்டவர் இயேசுவினால் என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கப்பட்ட பிலிப்பு மனிதநேயத்தில் சிறந்து விளங்கினார். எதனையும் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமிக்கவரான பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடம் தந்தையினை காட்டச் சொல்லி வேண்டுகோள் வைத்தார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு சுமார் 20 ஆண்டுகள் சைத்திரிய மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்த பிலிப்பு அந்நாட்டு மக்களிடம் கிறிஸ்துவ நெறிகளை கட்டி எழுப்பினார். தன் இறுதி காலத்தில் சிறிய ஆசியாவின் ஏரப்போலியில் நற்செய்தியினை அறிவித்த பிலிப்பு அந்நாட்டு அரசனால் கைது செய்யப்பட கற்கள் எறியப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். திருத்தூதர் சின்ன யாக்கோபு கலிலேயா நாட்டில் வாழ்ந்த அல்பேயுஸ் மரியா பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். சின்ன யாக்கோபு
புனித மரியன்னையின் உறவினரான சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசுவின் சகோதரர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நேரில் கண்ட சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்ததற்கு சாட்சியாக விளங்கினார். ஜெருசலேம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து நீதிமானாக வாழ்ந்த இவர் கிபி 62ஆம் ஆண்டு யூதர்களால் படுகொலை செய்யப்பட்டு மறை சாட்சியாக விண்ணகம் அடைந்தார். திருத்தூதர்கள் புனித பிலிப்பு, புனித சின்ன யாக்கோபு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நீதியோடு செயல்படுவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு